நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. மனிதன் அப்படிங்கிறது இந்த யுகம் படைக்கப்பட்டது அப்படிங்கிறப்பவே, ம். கடவுள் படைக்கப்பட்ட நாட்கள்லேயே ம். சாத்தானும் படைக்கப்பட்டது. ம். புரியுதுங்களா? எல்லாமே அந்த சூழ்நிலையிலிருந்து படைக்கப்பட்டது. விஜய் மாதிரி. ஏங்க இல்ல சாத்தான் படைக்கப்பட்டது நீங்களா? விஜய் மாதிரியான? இல்லங்க. என்னை டென்ஷன் பண்ணுமா? புரியல எனக்கு. நான் ஏன் சார் டென்ஷன் பத்த போறேன்? நீங்க இப்ப உண்மைய சொல்லிட்டா நான் விட்டுற போறேன். ஆனா உண்மைய சொல்றத விட்டுட்டு சுத்தி சுத்தி ஏதாவது தீய கதை சொல்றீங்க. சக்திங்கிறது சும்மா சொல்லல. முதல்ல நல்லா அவர் புரிஞ்சுக்கங்க. அனுபவிச்சதுனால சொல்றாரோ? நீங்க உட்கார்ந்து பேசிட்டு இருங்க. நீங்க உட்கார்ந்து பேசல. ம். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. உங்கள சுத்தி ஒரு ஆறா இருக்கும். அந்த ஆறாக்குள்ளார ஹலோ! என்ன? இல்ல ஏதோ சுத்தி ஆர்ஆர் இருக்குன்னு சொல்லி. ஏங்க அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதுங்க. கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்திகள் நம்மள சுத்தி இருந்துகிட்டு இருக்கும். ஓ, அதுல இருக்கிற புரியுதுங்களா? புரியுது, புரியுது. கெட்ட ஆவிகள் நல்லவங்கள்ட்ட நல்லா இப்ப நான் சொல்றதெல்லாம் வந்து நல்ல விஷயத்தை கேட்டு நல்ல விஷயத்தை சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு வாயில இருந்து வர்றது எல்லாமே ஏய் அப்பா, தீய சக்தியா இருக்கு. தீய என்னை சுத்தி ஆர்ஆர் இருக்கீங்களா? நல்லதா சொல்லி கொடுங்க, கெட்டதெல்லாம் வேணாம். சொல்லிட்டா சார். பைத்தியக்காரனா? சார் இல்ல என்னைய பைத்தியக்காரனா? நீங்க தான் என்ன சுத்தி சொன்னீங்க, கண்ணுக்கு தெரியாது நீங்க. ஏங்க ஆறாங்கிறது அது வந்து கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்தி உள்ளார இருக்கும். ஒண்ணு அவங்கள்ட்ட நாமளும் பேச முடியாது. அவங்க பேசுறது நாம கேட்க முடியாது. ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். என்னை சுத்தி ஆறாவும் கிடையாது, யாரும் கிடையாது. சுகன்யா தான் இருக்கிறாங்க. சுகன்யாவா? என் ஒய்ஃப சொன்னேன் சார். என்னை சுத்தி அவங்க தான் இருக்கிறாங்க. ஆறாகிறான்னு சொல்லிட்டு நீங்க குடும்பத்துல கும்மி எனி வச்சுட்டு போயிரு. டைம் பொண்டாட்டி நினைப்புல இருக்கீரு. பின்ன வேற என்ன சார்? ஆறா இருக்குது, அது இருக்குது சொல்றீங்க. குடும்பத்துல கும்மி வச்சிடாதீங்க. என்னை சுத்தி என் ஒய்ஃப் சுகன்யா தான் இருக்காங்க. ஏன் ம். எப்பா ம். ஏன்னா நான் வந்து ம். உண்மையிலேயே சொல்றேன். இந்த மீடியா இந்த ஃப்ரண்ட் டு டிவி ம். அப்படிங்கிற ரொம்ப ஜீனியஸான விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். எவ்வளவு வா, நீங்க பெரிய ஜீனியஸ் சார். உங்க ஜீனியஸுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் வந்து ஒரு குட்டி குழந்தை. என்ன பண்றது? கொஞ்சம் வளர்த்து விடுங்க உங்க ஜீனியஸ் மூலியமா வச்சு. சீரியஸாங்க நிறைய படிங்க. சரிங்க சார். புக்ஸ் நிறைய படிங்க. புரியுதுங்களா? புக்ஸ் இல்லைனாலும் ம். இப்ப வந்து ஆன்லைன்ல புக்ஸ் படிக்கிற சம்பவங்கள்லாம் நிறைய இருக்கு. ம். அதெல்லாம் படிச்சாதான் ம். பஸ் படிக்கிறது சும்மா ஒப்புக்கு கடமைக்கு படிக்கக்கூடாது. ம். புரியுதுங்களா? ஒரு தடவை புரியலன்னா மறுபடியும் படிக்கணும். ஓகே சார்.